வெல்கம் டு அஸ்லாங் கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம டாப் 5 மித்து தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக வந்த மித்து என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு வெஹிக்கல் லாரியாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், இந்தியன் டெஃப்ட் ஆட்டோவில் பஸ்ஸாக இருக்கட்டும், லாரியாக இருக்கட்டும், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் இப்போதைக்கு நான் ஒரு பஸ் எடுக்கிறேன் பாருங்க. பஸ்ஸில் எந்த வெஹிக்கலாலும் எடுத்துக்கோங்க. பைக்கு, பஸ்ஸு, லாரி, எந்த வெஹிக்கல் வேணாலும் சீக்கோட்டை போட்டது எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட்டு அந்த ஹாரனையும் இறங்க பஸ்ஸை ஹாரனையும் இந்த இறங்குற சிம்பல்லையும் அமுட்டிங்கன்னா அவ்வளோதான். எதுவுமே அடிச்சுட்டே இருக்கும். நீங்கள் இறங்கினாலும் அந்த ஹாரனையும் இறங்குற சிம்பல் அடிச்சுட்டீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கும். பஸ் பண்ணி காமிக்கிறேன். இறங்கின சிம்பிள் இருக்கா, இந்த ஹாரன் இருக்கா, அது அமுட்டிங்க. இறங்குற சிம்பிளே அமுட்டிங்க. அவ்வளோதே, ஹாரன் அடிச்சுட்டே இருக்கும். அவ்வளோதே, நீங்கள் பஸ்ஸில் ஏறி அவ்வளோதான். இந்த மித்து எந்த வெஹிக்கல் வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் செகண்ட் மித்து ஈஸியான மித்து. நீங்கள் ஏதோ ஒரே பஸ் எடுத்துக்கிறீங்களா, தண்ணிக்குள்ளே போய் தண்ணிக்குள்ளே இந்த வாட்டர் ஃப்ரீ ஏதோ ஒரு பஸ்ஸையோ லாரியோ எடுத்துகிட்டு போய்ங்க. பெரிய வெஹிக்கல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் பஸ் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். நீ தண்ணிக்குள்ளே செகண்ட் மித்துக்கு பஸ்ஸில் கரெக்டாக இருக்கும். தெரிஞ்ச எனக்கு பஸ் எடுத்துகிட்டு போயிருங்க. தெரிஞ்ச எனக்கு பஸ்ஸில் ரொம்ப கரெக்டாக இருக்கும். செகண்ட் மித்து பஸ் எடுத்துகிட்டு போயிருங்க. செகண்ட் மினிட் ரொம்ப ஈஸி. நான் நினைக்கிற செகண்ட் மினிட் ஈஸியாக இருக்கும். யாரும் நினைக்கல. காட்டன் பொசிஷன் பாட்டு வண்டியை மித்தம் ரொம்ப ஈஸியான மித்து. ஆனால் ஒரு சில ஃபோனுக்கு செட் ஆகாது. செகண்ட் மித்து செட் ஆகும். பார்த்துக்கோங்க. நீங்கள் பஸ் கேட்டிங்களா, நீச்சல் குளத்தில் நீங்கள் நடக்கலாம். அதாவது செகண்ட் மித்து. அல்லாதே செகண்ட் மித்து. இந்த மாதிரி இறங்குனீங்கன்னா ஏதாச்சும் ஹெவிக்காக கொண்டு போய் இறங்குனீங்கன்னா நீச்சல் குளத்தில் இறங்கலாம். அல்லாத செகண்ட் மித்து. தேர்ட் மித்து பார்க்கலாம். தேர்ட் மித்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க. எதுவுமே இல்லை. நான் இந்த பைக் எடுத்துக்கிட்டு இந்த பைக் மட்டும் தான் செட் ஆகும். இந்த பைக் மட்டும் எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு போயிருங்க. இந்த இடத்துக்கு போயிருங்க. இந்த இடத்துக்கு போயிட்டு கரெக்டாக அந்த செவத்தை ஒட்டி இந்த பைக்கை பார்க் பண்ணிடுங்க. இறங்குறோம்ல, அந்த செவத்தை ஒட்டி பார்க் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த செவத்தை ஒட்டி பார்க் பண்ணிடுங்க. சோச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, இங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும். ஆனால் இது கிச்சன் ரூம். இது ஒரு மித்து சீக்ரெட் ரூமு. தேர்ட் மித்து அப்படிங்கிற வழி வருதுன்னா வந்துக்கலாம். இந்த பைக் சிம்பிள் காட்டுற இடத்துக்கு போயிங்க. அதாவது செகண்ட் மித்து. ஃபோர்த் மித்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. எதுவுமே இல்லை. நான் கொடுக்குறேன். நான் ஐடிஎம்னால ஒரு சில லிங்க்லாம் இருக்கும். லிங்க்கில் போயிருங்க.
லிங்க்கில் போய்ட்டு இப்போ ஒரு சிங்கம் சார் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஆதிங்களா ஒரு ஒரு செலா மாதிரி நிற்பார். இது ஒரு 4th மித்து. 5th மித்து வந்து ஐடிஎம்னால 4th மித்து. 5th மித்து என்னென்னா காசோர் வந்து 5th மித்து. என்ன ப்ரோ காசோரில் 5th மித்துனா மித்து வர மாட்டேங்குது. மித்து 5th மித்து பார்க்குறதுனா எங்கள் சேனல் லைக் பண்ணிடுங்க. இது கடைசி மித்து. காசும் போயிடுங்க இந்த கேமோட காசும்ல. இந்த பைக் மட்டும் செட் ஆகும். நம்ம 3 மினிட் இந்த பைக்லேயே பார்க்கலாம். இந்த பைக் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக காசு உள்ளே போயிடுங்க. காசு உள்ளே இந்த காசு உள்ளே போயிடுங்க. உள்ளே போய்ட்டு கரெக்டாக இங்கே நிப்பாட்டிட்டு இந்த 2யும் ஒன்று அமுக்கேன். பார்த்தீங்களா அந்த 2யும் ஒன்று அமுக்க போகிறேன். எதுவுமே நான் இந்த 2யும் ஒன்று அமுக்குவேன். இந்த 2யும் கரெக்டாக வந்து இந்த பைக் ஷோரூமில் இது இருக்கா நல்லாவே இந்த 2 ஒன்று நமக்கு மித்து இல்லை. மித்து எப்படின்னா காசு ஒன்று கிளிக் பண்ணிங்க. சென்டர் இருக்கா பைக் கொஞ்சம் தள்ளி பாட்டிக்கிங்க. இந்த மாதிரி கரெக்டாக வந்து இந்த மாதிரி பாட்டிங்க. ஓகே இங்கே பார்த்தீங்களா நகரும். இது வந்து ரொட்டேட் ஆகும். 4th மித்துலனா நகரும். பார்த்துக்கங்க நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நகரும். அவ்வளோதான். நீங்கள் 2 பைக்கு ஆகினீங்க இங்கே இப்போ பார்த்தீங்களா கைஸ். அவ்வளோதான் கைஸ். 2 பைக்கு முன்னே வச்சுக்கிட்டிங்கன்னா போகுது. அதாவது 4th மித்து. ஓகே 5th மித்து லாஸ்ட் மித்து எங்கட போகணுன்னா 5th மித்து காட்டுக்கு போகணும். அது நான் ரன்னிங் சீ கூட போட்டு அங்கே போய்க்கிறேன். காட்டுக்கு போயிடுங்க. 5th மித்து ஃபைனல் மித்துக்கு காட்டுக்குள்ளே போயிடுங்க. நான் எங்கிட்ட மைக் இல்லை, அதே மைக் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். மைக் இருக்கு, நாளைக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேங்க நீங்கள் டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன், பழைய போலீஸ் ஸ்டேஷன் போயிடணும். அந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிடுங்களே ஒரு செம்மையான மித்து ஏற்கனவே நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. துப்பாக்கி எடுத்துக்கோங்க. உங்கள் சிங்கர் இருக்கு பார்த்துருக்கீங்களா? உங்கள் சிங்கருக்கு பார்க்குறீங்களா? சரி உங்கள் சிங்கருக்கா டார்கெட் பண்ணி அடிங்க. கரெக்டாக இருக்குங்க. கேளுங்க வருதா? இங்கே வருதா? சிங்கா சிங்க வரும். ஆனால் இங்கே வராது. 5th மித்து புரியலையா உங்களுக்கு? ஏனுங்க சிங்கம் இருக்கா? சிங்கம் இந்த சிங்கத்தை நீங்கள் சுட்டுட்டு இந்த சிங்கத்தை சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு தோற்றிட்டு வரும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்.
நீங்கள் தோத்திட்டு வந்துட்டீங்க தான். நீங்கள் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் டைலாக்ல வந்துட்டீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா எதுவுமே பண்ணாது செஞ்சோம். அதுதான் 5th மித்து. இந்த மித்தில் எனக்கு பிடிச்ச மித்து ஆரன் மித்து. உங்களுக்கு என்ன மித்து பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய், தேங்க்யூ கைஸ். லயன் மித்து உங்களுக்கு குழம்புன்னு நினைக்கிறேன். லயன் மித்து எதுவும் இல்லை, கடைசி மித்து. லயன் மித்து எதுவுமே இல்லை. இந்த லயனு உசு பேத்தி இந்த லயன் இருக்கு, அந்த லைனை உப்பு சேர்த்தி அந்த சிங்கத்தை வெறிப்பேற்றிங்க நீங்கள் சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு தோல்விட்டு வருமா? அந்த லைனை சுட்டு நீங்கள் அருவாக்கும். சரிங்களா? நீங்கள் இதுக்குள்ளே வந்துடுங்க இந்த பழைய போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே, ஓல்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே. அப்போ சிங்கம் வராது, கோவில் மாதிரி வராது. சரிங்களா? பை பாய். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நான் 5 மித்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.